என் மனைவி சாலையில் ஒரு ஆபத்தானவர், என் திருமண வாழ்க்கையையும், என் குழந்தைகளின் உயிரையும் இதில் நான் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டியிருந்தது. அவள் ஒரு பொறுப்பற்ற ஓட்டுநராக இருந்தாள், மாற மறுத்தாள். ஒருமுறை சிவப்பு விளக்கில் நின்றபோது பிரேக்கை விட்டுவிட்டு, ஒரு குழந்தையுடைய உறிஞ்சும் கருவியை சூதர் எடுப்பதற்காக சீட் பெல்ட்டை கழற்றினாள். அப்போது அவள் கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. நான் அவளை எச்சரித்தேன், மீண்டும் ஒருமுறை நம் குழந்தைகளை ஆபத்தில் ஆழ்த்தினால் நான் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று. அவள் அழுதாள், தான் திட்டமிட்டு இதைச் செய்யவில்லை என்று கூறினாள். ஆனால் என்னால் அந்த ரிஸ்கை எடுக்க முடியவில்லை. பிறகு மீண்டும் அது நடந்தது. பின் இருக்கையில் இருந்த சில ஆவணங்களை எடுப்பதற்காக கையை நீட்டியபோது அவள் காரை நேராக ஒரு கால்வாய்க்குள் ஓட்டிவிட்டாள். அதுவே எல்லையாய் அமைந்தது. அவள் இன்னும் மருத்துவமனையில் இருந்தபோதே நான் விவாகரத்து நடவடிக்கைகளைத் தொடங்கி குழந்தைகளின் முழு உரிமையுடனும் போராடி பெற்றேன். நான் ஒரு கெட்டவனாக இருக்க விரும்பவில்லை, ஆனால் ஒரு இறுதிச் சடங்கு நடக்கும் வரை காத்திருக்க என்னால் முடியாது. துரதிர்ஷ்டவசமாக நான் நினைத்தது சரிதான். விவாகரத்துக்குப் பிறகு அவள் ஒரு நாயை வளர்த்தாள். அவளுடைய டேஷ்கேம் வீடியோவில் அவள் நாயை பார்ப்பதற்காகத் திரும்பிப் பார்த்தபோது கார் எதிரே வந்த வாகனங்களின் பாதையில் சென்றது தெரிந்தது. ஒரு பெரிய லாரி அவள் மீது மோதியது. என் குழந்தைகள் தங்கள் தாயை இழந்தார்கள், நான் இன்னும் நேசித்த ஒருவரை இழந்தேன். அவளைத் தடுக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். ஆனால் சில மனிதர்கள் காலம் கடந்த பிறகுதான் பாடத்தைக் கற்றுக்கொள்கிறார்கள்.